ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே, இன்னைக்கு 14/5/2024 நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு தமிழில் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம என்னென்ன தமிழில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி நம்மளுக்கு ட்ரேடிங் அச்சீவ் ஆகுது, லெவல்ஸ் எல்லாம் என்னென்ன லெவல்ஸில் நம்ம கொடுக்குறோம், அந்த லெவல்ஸ் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது, அது கண்டினியூஸாக நம்மளுக்கு ட்ராக் பண்ணிட்டு வரோம் இந்த வீடியோஸில். இதுக்கு முன்னாடி பார்க்காத வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கிளியராக தெரியும். லாஸ்ட்டு நவம்பர் மாதத்துலேருந்து நம்ம ட்ராக் பண்ணிட்டு வரோம் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில், அதுவும் தமிழில். எல்லா என்ட்ரிஸும் நம்மளுக்கு ப்ராஃபிட் அச்சீவ் ஆகிற அளவுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்கா இல்லையாட்டு ட்ராக் பண்ணிட்டு வரோம். இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. யாரும் இதை வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நம்ம ட்ரேட் பண்ணத்தை யோசிக்கலாம். ஓகே, எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணத்தை யோசிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோல்டு மார்க்கெட்டு எல்லாரும் தெரியும், நல்லா பீக்கில் போச்சு. நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நல்லாவே போச்சு, நல்லா லாஸும் போச்சு. லாஸ் போனவங்க எல்லாமே ரெக்கவர் ஆகி வந்தது காமிச்சிருப்பேன் நான் போன வீடியோஸில். அது எத்தனை நாள் வெயிட் பண்ணோம், 1.5 மாதம் கிட்ட வெயிட் பண்ணியிருப்போம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிடுச்சு மார்க்கெட் மூவ்மெண்ட். ஓகே, அடுத்தது சில்வரும் அதே தான். கோல்டு மூமெண்ட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு சில்வர் மூமெண்ட்டும் அப்பில் போச்சு. அப்பில் போனதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. நம்ம அதுவும் ஒரு 1.5 மாதம் வெயிட் பண்ணியிருந்துருப்போம். ஓகே, அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏயுடி கேடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே செல் என்ட்ரி கிடச்சிது. அந்த என்ட்ரி நல்ல ப்ராஃபிட் கொடுத்து டீசெண்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இது வரைக்கும் அடுத்த சிக்னல் வரும்போது வீடியோ அப்டேட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. ஃப்யூச்சரில் நான் லைவ் போடலான்னு நினச்சிட்ருக்கேன், ஸ்கேல்பிங்கு. அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது ஏயுடி சிஹெச்எஃப்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு செல்லு கொடுத்துருக்கு. அந்த செல்லு 3 என்ட்ரி கொடுத்தது. 3 என்ட்ரியை பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எடுத்து ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த 3மே நல்ல ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு டீசெண்டாக. அடுத்தது நம்ம ஏயுடி ஜேபிஒய் பார்த்தீங்கன்னா அதே போல் 3 என்ட்ரி கொடுத்தது. சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணி க்ளோஸ் ஆனது. அதுக்கப்புறம் ஒரு செல் என்ட்ரி கிடச்சிது. இந்த 2 செல் என்ட்ரியும் இப்போ என்ட்ரி ஓடிட்டுருக்கு. இது ஓரளவுக்கு ப்ராஃபிட் போச்சு, போன வீடியோஸில் காமிச்சிருப்பேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஆவரேஜ் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. இது ஜேபிஒய் பேர் எல்லாமே ஒரே மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும்ட்டு நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன் நான். அதே போல் ஜேபிஒய் பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே மூவ்மெண்ட்டில் தான் இருக்கு. இப்போது லாஸ்ன்னு சொல்ல முடியாது, ஜீரோவில் கொஞ்சம் லாஸ் அந்த மாதிரி இருக்கு. இப்போ வரப்போகிற வீடியோ மூவ்மெண்ட்டு நம்ம செக் பண்ணலாம். இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் போகுது, இல்லை எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோம், எவ்வளோ தூரம் லாஸ் போகுது, லாஸ் போனதுக்கப்புறம் எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுறோன்ட்டு எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணலாம். ஓகே, அடுத்தது ஏயுடி யூஎஸ்டியில் ரொம்ப நாளாக ஒரு செல்லு ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் எதுவும் என்ட்ரி கிடையாது. ஆனால் மூவ்மெண்ட் நிறைய இருக்குது. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் டீசெண்டாக ப்ளே பண்ணோன்னா கரெக்டாக ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஏயுடி நியூசிலாண்ட் பழைய வீடியோவில் செக் பண்ணிங்கன்னா தெரியும், ஆவரேஜாக ரேஞ்ச் மார்க்கெட் எடுத்து அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக் பண்ணிச்சு. இப்போ எந்த சிக்னலும் கிடையாது. கேடு சிஹெச்எஃப் அதே போல் கிடையாது. கேடு ஜேபிஒய் பேர் சொல்லியிருப்பேன், சேம் மூமெண்ட். இதில் ஒரே ஒரு என்ட்ரி ஓடிட்டுருக்கு. அந்த என்ட்ரி என்ன ரேஞ்சில் போகுதுன்னு பார்க்கலாம். சிஹெச்எஃப் ஸ்விஸ் ஜேபிஒய் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே போல் போயிட்டுருக்கு, ஒரே ஒரு என்ட்ரி. ஹீரோ ஏயுடியில் இது வரைக்கும் ஒன்றும் கிடையாது. ஹீரோ சிஹெச்எஃப் இது பார்த்தீங்கன்னா பழைய மார்க்கெட்டை செக் பண்ணிங்கன்னா நல்ல லாஸ்.
எல்லாருமே யாரெல்லாம் உள்ள இருந்தாங்களோ எல்லாருமே லாஸ் ஆகியிருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்களோ அந்த வெயிட் பண்ணதுக்கு ப்ராஃபிட்டு இந்த 3 என்ட்ரியும் எல்லாத்தையும் கவர் பண்ணி இதில் க்ளோஸ் ஆகிருக்கும். இந்த எப்படி என்ட்ரி எடுக்கணும்ன்ட்டு எல்லாத்தையும் பழைய வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா AUDCHF வந்து நல்ல ப்ராஃபிட்டில் முடிச்சுட்டு அதோட மேலே போயிடுச்சு. இதுக்கப்புறம் அடுத்த சிக்னல் வரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோ கேடு ஒன்றும் கிடையாது. ஹீரோ GBP பழைய வீடியோஸில் 2 என்ட்ரி கொடுத்துருக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த என்ட்ரி நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருப்பேன். சொன்னதுக்கப்புறம் நல்லா மேலே போயிட்டு ரேஞ்ச் எடுத்து இப்போ கீழே வரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு என்ட்ரி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம் அடுத்த வீடியோஸில். ஹீரோ நியூசிலாண்டு அதே போல் ஸ்லோவாக ரேஞ்ச் எடுத்து மேலே போயிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எந்த என்ட்ரியும் கிடையாது. ஹீரோ USD இது பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன். எதனாலனா நம்ம செல்லும் என்ட்ரியும் சிக்னலும் மேட்ச் ஆகலை, அதனால என்ட்ரி வேணான்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இது மறந்துடலாம். அடுத்தது GBP AUD இப்போ வரைக்கும் எதுவும் கிடையாது. அடுத்தது GBP CAD ஒரே ஒரு என்ட்ரி காமிச்சிருப்பேன். இந்த இடத்துல நல்ல ரேஞ்சு ப்ராஃபிட் காமிச்சிருக்கோம் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறமும் நல்ல ப்ராஃபிட் போயிட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் வந்து இப்போ மேலே போயின்னு இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு இப்போ செல் சிக்னல் கிடைக்கலாம். இந்த என்ட்ரி க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது எப்போ நடக்குன்னு அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்தது GBP CHF பழசில் நல்ல ரேஞ்சு. ஹீரோ CHF GBP CHF நல்ல மேலே போயிட்டு எல்லாரையும் லாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ப்ராஃபிட் ஆகிடுச்சு. ப்ராஃபிட் ஆனதுக்கப்புறம் இப்போ திருப்பி ஒரு செல் சிக்னல் வந்திருக்கு. அந்த என்ட்ரி ஒரே ஒரு என்ட்ரி, அந்த என்ட்ரி வந்து ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. இது எப்போ நம்மளுக்கு க்ளோஸ் ஆகுதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்தது GBP JPY பேர் எல்லாமே சேம் ஒரு செல் சிக்னலில் ஓடிட்டுருக்கு. GBP USD நல்ல பழைய என்ட்ரி வந்து ரொம்ப நாள் ப்ராஃபிட்லேயே காமிச்சு ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இப்போ எதுவும் கிடையாது. பை சிக்னல் வரும்னு நினச்சோம், வரல. ஓகே, அடுத்தது GBP நியூசிலாண்டு அதே போல தான். ஹீரோ நியூசிலாண்டு மாதிரி ஸ்லோவாக ரேஞ்சு மேலே எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணிச்சு. அடுத்தது நியூசிலாண்டு USD ஒன்றும் கிடையாது. நியூசிலாண்டு JPY பேரில் சேம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி JPY பேரை வந்து ஒரே மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் எல்லா மூமெண்ட்டும் பாருங்கள், ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நியூசிலாந்து CAD அதே போல். நியூசிலாந்து CADல பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எந்த சிக்னலும் கிடையாது. பழசில் சின்னதாக ஒரு என்ட்ரி கொடுத்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. நியூசிலாந்து CHFம் இல்லை. USD CAD அதே போல் இல்லை. USD CHF ரொம்ப நாளாக ஒன்றும் இல்லை. USD JPY நல்ல மூமெண்ட்டு கொடுத்துட்ருக்கு. அந்த மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ட்ராக் பண்ணிங்கன்னா தெரியும். செல் வந்தது ப்ராஃபிட்டு, பை வந்தது ப்ராஃபிட்டு, செல் வந்தது ப்ராஃபிட். நல்லாவே மூவ்மெண்ட் இருக்குது. பழைய வீடியோஸில் உங்களுக்கு இந்த ஏரியாவில் அடுத்த சிக்னல் வந்திருக்கு, நல்ல மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. இது ப்ராஃபிட் கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு போகும்னு சொல்லியிருப்பேன் நான். இல்லை இந்த ஏரியாவுக்கு போகும்னு சொல்லி இந்த ஏரியா வரைக்கும் மூவ்மெண்ட் இருக்கும்னு கண்டிப்பாக சொல்லியிருந்தேன். அந்த மூவ்மெண்ட் எடுத்துட்டு என்ட்ரியை க்ளோஸ் ஆகிருக்கு. பழைய வீடியோவில் செக் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பழைய வீடியோலேயே உங்களுக்கு ட்ராக் பண்ணியிருக்கலாம். நீங்கள் நான் எந்த மூமெண்ட்டில் சொன்னேன் அது வரைக்கும் நீங்கள் இந்த ஏரியாவில் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. இந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸை எடுத்து கரெக்டாக நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிட்டு ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. இதை ஒன்று நீங்கள் ட்ராக் பண்ண தான் உங்களுக்கு வந்து நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்ட்டு உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஓகே, பாருங்கள், வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ரெகுலராக வாட்ச் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேக்ஸிமம் லைவ் வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். அதில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.